ஆளுங்கட்சி தானே மக்களோட மக்களா இருப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நீங்களா இருக்கும்போது நான் ஏன் வரணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல. நல்ல கேள்வி. 2015 அவங்க ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு சென்னையில வெள்ளப்பெருக்கு. அவ்வாறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு இந்த மக்களை பாதுகாக்க இவர் தவறிவிட்டார். அன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் களத்தில இருந்து மக்களுக்கான பிரச்சனைகள், நிவாரணப் பொருட்களை எல்லாம் நாங்கள் தான் இந்த பகுதியில வழங்கினோம். உண்மை. அந்த சமயத்துல நம்பவும் மாட்டீங்க இன்னும், அந்த சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் உதயநிதியோட ஸ்டாலின் தலைமையில சென்னையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்ப ஆளுங்கட்சியா இருந்தப்ப அவங்க எங்க போயிருந்தாங்க, ஏன் செய்யல? பாலாஜி அப்படியே டீ சாப்பிட்டே பேசலாமே. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பெரிய குற்றச்சாட்டா இதுதான் உங்களுக்கு எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு கேம்பெயின் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சியாக செயல்படணும். அவங்க ஒரு எதிர்க்கட்சி போல செயல்படுறாங்கன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல பெண்களோட நிலைமை என்னன்றது தெரியும். இதை நான் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். ஒன்றிய அரசினோட அறிக்கையே சொல்லுது. குற்ற செயலில் ஈடுபடுபவர்களோட எண்ணிக்கை, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்ற செயலில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சரியாக முதலமைச்சர் கையாளுகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஸ்பெசிஃபிக்கா சென்னை மாதிரியான தலைநகர்ல திருமணம் இடம் ஃபுல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா சொல்றாங்க. இதுல இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு? ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? சரி, போதைப் பொருட்கள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற இடம் எதுன்றது உங்களுக்கே தெரியும். எந்த துறைமுகத்தில் அதிகமான போதைப் பொருள் இது வரைக்கும் பிடிபட்டிருக்கு? பிடிபட்ட போதைப் பொருள்களுக்காக ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? போதைப் பொருட்கள் எதுவுமே இங்கு உருவாக்கப்படுறதில்ல. எந்த நாட்டுல இருந்து வருது, எங்க இறக்குமதி ஆகுது, எப்படி இந்தியாவுக்கு ஊடுருவப்படுது எல்லாமே தெரியும். அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவது முதல்ல ஒன்றிய அரசோட கடமை. முதல்ல அங்க அதை தவறிட்டாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டிற்குள் போதை கலாச்சாரத்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைவர் எவ்வளவு விஷயமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு சென்னையில இயங்குகின்ற தனியார் மதுபான பார்கள் எல்லாமே எத்தனை மணிக்கு மூடணுன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்டோ பார் எத்தனை மணிக்கு மூடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி யாரேனும் போதைப் பொருட்கள் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சாலோ அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்களோ அவங்களுக்கு நோ ஜாமீன். அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்காரு. ஏதோ பேசணுன்றதுக்காக எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை நான் சொல்றத வழி ஒன்றிய அரசினுடைய அறிக்கையை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நிறைய குற்றச்சாட்டும் சரி, போதைப் பொருள் இறக்குமதி செய்யற இடமும் சரி, இது எல்லாமே நார்த்ல அதிகமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்கதானே செய்யுது. பாதிப்பு அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு தெரிய வந்ததுனாக்கா எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை மட்டும் நீங்க பாருங்க. இல்லை நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்துல காவல்துறையும் அரசும் சரியான ஆக்ஷன் எடுக்கல, தவற விட்டுட்டாங்க, லேட்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. கோவையில ஒரு தெரியும், பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு மகளிருக்கு. அதுல எந்த அளவுக்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்தது என்பதை நீங்களே உங்க சேனல்ல தெளிவா ஒளிபரப்பிருக்கீங்க. இந்த தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கு எப்போதுமே என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எத்தனை என்பதை விளக்கமா சொல்லலாம், தனியாக ஒரு டிபேட் வச்சு நம்ம பேசிக்கலாம். அதை தாண்டி மக்களினுடைய நலனில் அக்கறை உண்ட ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுடைய தேவைகளை எந்த இடத்துலையும் குறைச்சி மதிப்பிடாம அவங்க தேவைக்கு அதிகமான ஒரு அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கு. அந்த வகையில ஒரு இளைஞரா மக்களுக்கு எப்போதும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவதற்கு இந்த மக்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வராக வரணும் நிறைய கோரிக்கைகள் இருந்தது. இளைஞர் அணி சார்பான நிறைய வைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து அமைச்சர்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த களத்துல இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாங்க. எங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்பவுமே அவர் தான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர். துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார்.